அம்மா அம்மா, நான் ரெடி ஆயிட்டேன், போலாமா? என்ன பரம படப்புக்கு போறவ சினிமா நடிமை பளபளன்னு மேக்கப் போட்டு வந்து நிக்கிற? ஆமா, பின்ன சம்மந்தம் பார்க்க போறோம்ல, மேக்கப் எல்லாம் போட வேண்டாமா? ஹீரோயின் மாதிரியா இருக்க? என்னம்மா உனக்கு என்னடி ராசாத்தி மாதிரி இருக்க? சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. இவங்க என்ன மாமா, அம்மா சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டு போறாங்க. எல்லாம் மருமகளை பார்க்க போற ஜோருதான். அது சரி, எங்க உன் புருஷனை காணா? அவங்க வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க, நேரா அங்கிட்டே வரேன்னு சொல்லிருக்காரு. நல்ல காரியத்துக்கு போறப்ப இவன் வேற. இத வரேன். அம்மா நல்லா இருக்கா? அடியே, எந்த பூடி இது? அதேன எந்த பூனா? நீ கட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தல அதே பூதே. அடி கூறு கட்டவளே, எதுக்குடி இதை எடுத்து வச்சுக்கிட்ட? ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்க மாட்டியா? உன் பாட்டுக்கு எடுத்து வச்சுக்குவியா? மா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பூதானமா? ஏண்டி கத்தாம என்ன பண்ண சொல்ற? ஏண்டி எல்லாரும் இப்படி பண்றிய? ஒரு விஷயத்தை நிம்மதியா பண்ண முடியுதா? ஆண்டவா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மா, எனக்கு புரியலமா, இதை ஏன் இம்பிட்டு பெரிய பிரச்சனை ஆக்கிக்கிட்டு இருக்க? இப்ப இந்த பூ நான் வச்சதுனால உனக்கு என்னமா வந்துச்சு? ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கமா நீயே? அடி இத்து போனவளே, அது உனக்காக நான் பண்ணல, என் மருமகளுக்காக. இடுப்பு நோக ஆசை ஆசையா கட்டி வச்சேன், இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறியே, நான் என்னத்த சொல்றது? ஓஹோ, அந்த மகாராணிக்கு கட்டின பூவை நான் எடுத்து தலையில வச்சுட்டாக்கோ? ஏன் அந்த மகாராணி தலையில வேற பூ ஏறாதோ? அடியே, என் மருமகளுக்காக கட்டி வச்ச பூவை கேட்காம எடுத்து வச்சுக்கிட்டு எகத்தாளமா பேசுற? அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இன்னும் அவ இந்த வீட்டுக்குள்ளேயே வரல, அவ சொந்தக்காரி ஆயிட்டா. நான் யாரோ எவ்வளவு ஆயிட்டேன். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இந்த பூவை நான் வச்சுக்க கூடாது, அப்படித்தானே? இந்த பூ தானே உனக்கு இப்படி பிரச்சனை? என்னடி பண்ற? ஏய் பரம, ஏய் சொன்னா கேளுமா. ஏய் ஏங்க இப்படி பண்ற? அடி ஐயோ, ஒரு நான் பூக்கு நான் வக்கில்லாம போயிட்டல, என்ன அவமானப்படுத்துறியா நீ? நான் படத்துக்கு வரல, ஒண்ணுக்கு வரல, நீங்க போயிட்டு வாங்க போங்க. ஏ பரமு, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற? இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன் நானு. ஓ, எது சரியில்லை? எது சரியில்லை? நான் சரியில்லையா? நீ தாமா சரியில்லை. புது விளக்கமாறு நல்லாதான் கூட்டணும் சொல்லுவாங்க. நானும் பார்க்க தானே போறேன். எத்தனை நாளைக்கு மருமகளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆட போறீங்கன்னு? ஏடி பரமு, அடியே. அக்கா, என்னது? எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அடி என்னடா, இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்னு இப்ப இந்த ஆட்டம் ஆடுறாவ? வீடா இது? ஒரு நல்லது கெட்டதுக்கு நிம்மதியா போக முடியுதா? விடுக்க, சின்ன புள்ள தானே. என்னத்த சின்ன பிள்ளையோ. ஏய், நேரமாவது, செந்தில் ரெடி ஆயிட்டானான்னு போய் பார்ப்போம். ஏய் செத்துல, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நேரம் ஆயிருச்சுன்னு உங்க ஆத்தா அங்க ஆடிக்கிட்டு இருக்கு. யோ மாப்பிள, காது கேக்குதா இல்லையா? நான் வரல மாமா, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? எதுக்கு? என்னாச்சுடா உனக்கு? நான் நேத்து நைட்டு ஒரு காரியம் பண்ணிட்டேன் மாமா. என்னடா? என்ன செஞ்ச நீ? என்னடா மாப்பிள, இப்படி அவசரப்பட்ட? கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. இப்படி பண்ணிட்டியா நீ? என்னால முடியல மாமா.
செந்திலே நேரம் ஆயிடுச்சியா, வண்டி வந்துட போகுதே. ஆ, ஆ. அம்மா, சரி வா போலாம். இந்த பாரு, அந்த பொண்ணு மெசேஜ பாக்கல, அது வரைக்கும் நமக்கு நல்லது. வா போலாம், அங்க போய் பாத்துக்கலாம். நீயே காட்டி கொடுத்துருவோம் ஓடுது. என்ன தம்பி, ரெண்டு பேரும் ஒரே பதட்டமா இருக்கீங்க, என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்கு வரதெல்லாம் ஒரு மாதிரி வந்த இடத்துல என்ன கதை பேசிட்டு இருக்கிய? உள்ள வாங்க. காலியா இடம் இருந்தா உடனே மீட்டிங் போடுறது. வந்த வேலையை பாப்பீங்களா? வாங்க எல்லாரும் உட்காருங்க. இருக்கட்டும்ல. அப்புறம் உங்க பொண்ணு எங்க காணோம்? அது ஒரு சின்ன வேலையா போயிருக்கா, வந்துருவா. சரி. பிறகு சமையலுக்கு எந்த ஒரு கரவுல பிளான் பண்ணிருக்கீங்க? ஆத்தங்குடி சாத்தப்பன் தான். கல்யாணத்துக்கும் அவங்க தான். ஆத்தங்குடி டைல்ஸ்க்கு தாங்க ஃபேமஸ். சாத்தப்பேன் சோத்தப்பின்ட்டு இருக்கீங்க. அட நான் உங்களை எவ்வளவு விவரமான ஆள் நினைச்சேன். நீங்க கொஞ்சம் கூட கூறுலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் வேணாம். நீங்க கொடுத்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிருங்க. கல்லூர் ராமலிங்க அருமையா சம்பாப்ல 22 வகையா வெஞ்சனம் வைப்பாப்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே அவர் ஓகே பண்ணுங்க, நான் அவரை வர சொல்றேன். வாங்க வாங்க பாப்பா. எனக்கு வந்துட்டாங்க. ஆமாம். அமுதா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இவங்க என் சம்சாரத்தோட அப்பா அம்மா. வணக்கம். அமுதா, காஃபி எடுத்துட்டு வாமா. இதோ வரேன். வாத்தியாரே, என்ன போன்ல சார்ஜே இல்ல? எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வரிய? அது வண்டி கொஞ்சம் கோளாறாயி போச்சு. அப்படியா? சரி சரி, இந்தாங்க. குடுகாத்த செந்தில் சாரா? இவன் என்ன ராத்திரியில மெசேஜ் அனுப்பியிருக்கான்? சரி, என்னன்னு கேட்போம். மாமா, அமுதா இந்த மெசேஜ் பார்க்கல போல இருக்க. மாப்பிள, இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. அவன் போனை வாங்கி மெசேஜை டெலீட் பண்றதே நமக்கு நல்லது. இப்ப எப்படி மாமா அதெல்லாம் பண்ண முடியும்? நான் பேசிக்கிறேன் இரு. அமுதா, ஆத்தா உன் போனை கொஞ்சம் கொடுமா. அமுதா, அவங்ககிட்ட
சில விஷயங்கள் பேச. இந்த உலகத்திலேயே நான் பார்த்த அழகான அன்பான பொண்ணு நீதான் அமுதா. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அது ஒன்றும் இல்லாதா, என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. உன் ஃபோனை கொடுத்தீங்கன்னா டிரைவர் தம்பிகிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்றேன். நமக்கு இடையில வந்த இந்த காதல் இது சாதாரணமாக வந்த மாதிரி எனக்கு தோணலை. நீயே யோசிச்சு பாரு. நான் உன்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு வீட்டில் சொல்ல முடியல. ஃபோனு சார்ஜில் போட்டிருக்கேன். இதோ நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ சரிம்மா, ஓகே ஆயிடுச்சுடா. அம்மாவுக்கும் உன்னை பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் தானாக நடக்கணும். வாழ்க்கையில் நீயும் நானும் ஒன்று செய்யணும்னு எழுதப்பட்டிருக்கமதா. இது கடவுள் போட்டு முடிச்சு. இதுக்கு மேல இந்த கருமத்தை எல்லாம் கேட்க முடியாது. இது இருந்தா தானே. ஃபோனு உடஞ்சு போச்சு. அண்ணமாண்டி என்ன பண்றீங்க? அது தெரியாம கை தவறி கீழே வந்துருச்சு. சாரி. தெரியாமலா? சாரி, போன் தெரியாம கீழே வந்துருச்சு. ஃபோன் உடஞ்சதுனால தப்பிச்ச மாப்பிள்ள. அமுதா வரா. சித்தப்பா மன்னிச்சிருங்க, போன் உடைஞ்சிருச்சு. நான் வேணா அப்பச்சியோட போனை. பரவாயில்ல அத்தா, விடு, நான் நேர்லயே போய் பேசிக்கிறேன். இந்த போனை நான் ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? ஐயோ பரவாயில்ல சித்தப்பா, நீங்க கொடுங்க. சரிம்மா சரிம்மா சரி. அம்மா என்ன மாமா? ஏன்டா இப்படி பண்ண? எங்க கூப்பிட்டு போறீங்க? போடா. உன் மனசுல அப்படி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? மாப்பிள, நீ இப்படி தூரம் சொல்லணும்னு நினைச்சு உன்னால அமுதாட்ட சொல்ல முடியாம போனதுக்கு ஏன் தெரியுமா உனக்கு? ஏன்னா உனக்கு அமுதாதான், அமுதாவுக்கு நீதான்னு மேல இருக்கவன் அழுத்தம் திருத்தமா முடிவு பண்ணிட்டான்டா. நீ ஒவ்வொரு தடவையும் உண்மையை சொல்ல நினைக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டு தானே இருக்கு. இந்த பார், இனிமே துரோகம் அதுக்குதுன்னு நினைச்சு புலம்பாம நிம்மதியாயிரு மாப்பிள. நீ சொல்ல நினைச்ச உன்னால சொல்ல முடியல, அவ்வளவுதான். மாப்பிள, இந்த பாரு, ஓத்தாவுக்கு அமுதா யாருன்னு தெரியாதப்ப இந்த பொண்ணுதான் என் மருமகன் சொல்லி வேண்டிச்சே. ஏன்? சரி அதை விடு. உனக்கு அமுதாவுக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் என்னன்னு தெரியாதப்பயே நீ அவன் மேல ஆசைப்பட்டிய, அது எப்படி? மாப்பிள, சொல்றத கேளு. இந்த கல்யாணம் எதுக்காகவும் நிக்க கூடாது. நீயும் உண்மையை சொல்லணும்னு அமுதாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா, அது ஏன் அமுதாவுக்கு கிடைக்காம போச்சு சொல்லு. அப்படி என்ன சொல்ல நினைச்சாக? அப்படி என்ன சொல்ல நினைச்சாக? சரி, நீ எப்பத்தான் வந்த? வாத்தியார் எனக்கு என்னமோ அனுப்புனாகன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன் சித்தப்பா. அப்பவே வந்துட்டியா? சரி சொல்லுங்க, என்ன அனுப்புனீங்க? அது வந்துமா, உன்னை நினைச்சு ஒரு அழகான கவிதை எழுதி அதை வாசிச்சு அனுப்பிச்சானா. உனக்குத்தான் அதை கேட்கறதுக்கு கொடுப்பன இல்ல. அதான் போன் உடைஞ்சா என்ன, அதான் வாத்தியாரே நேர்ல இருக்காளே, இப்போ நேர்லயே சொல்லுங்க. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. மாட்டி விடுறானே. அந்த கவிதை தானம்மா, அதை நானே சொல்றேம்மா. அது எப்படி ரைமிங்கா சொல்றதா இல்ல பாட்டா சொல்றதா? ஊரை விட்டு ஓடி வந்த காதலே, இது உறவென்று சொல்லி வந்த காதலே, கால்நடையாய் வந்த காதலே, காவியத்தில் இல்லாத காதலே, பேரை மட்டும் கேட்டு வந்த காதலே, கண்டு பேசாமல் ஆசை வைத்த காதலே, ஊரார்கள் காணாத காதலே, இது உலகத்தில் இல்லாத காதலே,
ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின் அடுத்த ஜோடி இதுதான். அம்புடுதாமா. இந்த கவிதையத்தை சொல்லி சொல்லி ராத்திரி பூரா கொண்டு கொலையத்துட்டாமா என் மாப்பிள்ள. கவிதை அழகாதான் இருக்கு. இத உங்க குரல்ல கேட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சொல்லு சொல்லு சொல்லுப்பா. அமுதா, அதான் உன்னதான் கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு பாருமா. அப்பாடா. அடே அப்பா. ஏமாமா, எப்படி மாமா, எப்படி இந்த கவிதையெல்லாம் இன்னிட்ட மாமாடா? பேப்பையில பிச்சை எடுத்துட்டேனா? இது சினிமா பாட்டுடா மாமா. சரியான கேடி மாமா நீ. வந்துட்டாங்கய்யா, வந்துட்டாங்க. ஏய் உமா, என்ன நம்ம இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உன் அக்கா காரி உன் மாமியார் கூட ஒட்டி உறவாடிட்டு இருக்கா. நீ என்னமோ இங்க யாரோ என்னமோ மாதிரி நின்னுட்டு இருக்க. போ, போய் பேசு. அட வாடி. எல்லாரும் வந்ததுல அப்பச்சி, சந்தோஷம். படையல் போட்டாச்சு, எல்லாரும் புறப்படுவோம். வாங்க வாங்க. படையல் போட்டாச்சா? அந்த பக்கமா? ஆமா ஆமா. சொல்லுங்க. அம்மாடி அமுதா குட்டி, என்னாச்சு? ஏன் அழற? எனக்கு அம்மா நினைப்பு வந்துருச்சு. அவங்க மட்டும் இந்நேரம் இருந்திருந்தா என் கல்யாணத்தை பார்த்து அம்பிட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எனக்கு இப்போ இருக்கிற எந்த கஷ்டமும் அவங்க இருந்தா இருந்திருக்காது. அப்போ நான் யாருத்தா? இனிமே நீ அம்மா இல்லைன்னு சங்கடப்படவே கூடாது, சரியா? அதான் நான் இருக்கேன்ல. வா வா. அமுதா கண்ணு, அழக்கூடாதுமா. அத்தை நான் இருக்கேன்ல. அமுதா கண்ணு, இனிமே நீ அழவே கூடாது. அத்தை நான் இருக்கேன். வாங்கம்மா. அடடா, மாமியார் மருமகளும் இவ்வளவு அந்யோன்யமா இருக்க பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாங்க அப்படிதான் இருந்தோம். அமுதா, அத்தை நீங்க பேசிட்டு இருங்க, அப்பச்சி கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு.
ஆத்தா உன் மாப்பிள்ளைய சித்த இங்க வர சொல்றியா? ம் சரிங்க பாட்டி. சரி சரி. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே. அது உங்களை பாட்டியும் பாட்டியாவும் பார்க்கணும்னு சொன்னாங்க. போய் பாத்துறியலா? சரி, நான் போய் அப்பச்சியை பாக்குறேன். போயிட்டு வா. ம்